அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சொட்டு எண்ணெய் கூட யூஸ் பண்ணாமல் ரொம்ப டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கு நீங்கள் எந்த மீன் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏர் ஃப்ரையர், ஓவன் இது மாதிரி எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நிறைய பேர் ஹெல்த் கான்ஷியஸாக இருப்பீங்க, டயட்டில் இருப்பீங்க, அதனால் ஃப்ரைடு ஃபிஷ்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணுவீங்க. பட் இனிமே நீங்கள் இந்த மாதிரி ஃபிஷ் செஞ்சு சாப்பிடுங்க. அப்படியே எண்ணெயில் போட்டு வறுத்த மீன் மாதிரி தான் இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போது இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். மீன் மசாலாவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தேங்காய் பால் வந்துட்டு எடுத்துக்கலாம். ஒன்று நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம், நான் வந்துட்டு வெளியில் ரெடிமேடாக வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா அரை கப்பு கெட்டி தேங்காய் பாலாக இருக்கணும். அடுத்தது இஞ்சி பூண்டு கொஞ்சம் மிளகு வந்துட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன், அது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்தது அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள். குழம்பு மிளகாய்த்தூள்லேயே எல்லா பொருளும் அடங்கிடும், அதனால நீங்கள் பெஸ்ட்டு குழம்பு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கும், காரமும் கம்மியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் சாதாரண மிளகாத்தூளே சேர்த்துக்கோங்க. அரை மூடி அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு அதாவது கொஞ்சம் அந்த பைண்டிங்காக நம்ம சேர்க்குறது. கார்ன்ஃப்ளவர் இல்லைனா அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் மசாலா வந்துட்டு எவ்வளோ ரெடி பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கார்ன்ஃப்ளவரோ அரிசி மாவோ சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம மீன் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மீனை சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு மசாலாவில் பெரட்டி வச்சிடலாம். நீங்கள் எந்த மீன் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி வாவல் மீன் எடுத்திருக்கேன். மீனை வந்துட்டு மசாலாலாம் நல்லா பெரட்டி விட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு 30 நிமிஷமாச்சு ரெஸ்ட்டில் விடுங்க. ஏன்னா நம்ம தேங்காய் பால்லாம் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து மீனுக்குள்ளே நல்லா ஊறி நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு 30 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போது மீன்லாம் ஊறினக்கப்புறமா ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக் தோசைக்கல், நான்ஸ்டிக் பேன் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் ஹீட் ஆனக்கப்புறமா நம்ம மசாலாவில் பெரட்டி வச்சுருந்த மீனை வந்துட்டு ஒன்றா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பு ஃப்ளேம் வந்துட்டு கம்மியில் வச்சுருங்க, ஹைலேயோ மீடியம்லேயோ வைக்காதீங்க. ஆரம்பத்துலேயே ஒரு 2 நிமிஷம் கழிச்சுட்டு பொறுமையாக இன்னொரு பக்கம் மீனை வந்துட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. அதாவது லைட்டாக அந்த மசாலா ஒட்டுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம திருப்பி விட பார்த்திங்கன்னா செட் ஆகி நல்லா பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ 2 நிமிஷம் கழிச்சுட்டு ரொம்ப பொறுமையாக வந்துட்டு திருப்பி விடுங்க. இன்னொரு சைடு திருப்பி விட்டக்கப்புறமா நம்ம மீன் மசாலா இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு மேலே லைட்டாக இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது மூடி போட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. இப்போது ஒரு 4 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அடுப்பு ஃப்ளேம் வந்துட்டு இப்போது கம்மியில் வச்சுக்கோங்க. கம்மியில் வச்சுட்டு பொறுமையாக இன்னொரு சைடுக்கு நீங்கள் திருப்பி விட்டுருங்க. அதாவது கொஞ்சம் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் இப்படி எடுக்கிறப்ப கொஞ்சம் அப்படி இப்படின்னு வர மாதிரி இருக்கும். பட் நீங்கள் பெரட்டி விட பார்த்திங்கன்னா அது செட் ஆகிடும். இப்போது திருப்பி ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம மூடி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மீன் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இன்னொரு சைடுக்கு நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போது மீனெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. மீடியம் ஃப்ளேமில் இப்போ ஓப்பன்லேயே வச்சுட்டு 2 பக்கமும் கொஞ்சம் திருப்பி போட்டு எடுத்துடலாம். நான்ஸ்டிக் பேன் இல்லைன்னா இப்போ இரும்பு தோசைக்கல்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக அப்படியே வச்சுட்டு மீன் பொரிச்சிங்கன்னா எல்லாம் பிச்சுட்டு வந்துடும். அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு வாழை இலை மேலே வச்சுட்டு கூட நீங்கள் இரும்பு தோசைக்கல்ல எண்ணெய் இல்லாமல் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எண்ணெயே இல்லாத ஃபிஷ் ஃப்ரை வந்துட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மசாலாவும் நல்லா கோட் ஆகி நல்லா செட் ஆகி ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நீங்கள் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுறப்ப தான் நல்லா இந்த மாதிரி சூப்பராக உங்களுக்கு ஆயிலே இல்லாமல் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுக்க முடியும். ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். எந்த மீன் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான்ஸ்டிக் இல்லைன்னா இரும்பு தோசைக்கல்ல வாழை இலை வச்சுட்டு கூட எண்ணெய் இல்லாமல் நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். நீங்கள் ஆயில் ஊற்றி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் இதே மசாலாவை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம். நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மீன் எல்லாமே நல்லா வெந்து
பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த ஃபிஷ் ஃப்ரை கூட கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டு வெங்காயம் வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா இந்த எண்ணெயே இல்லாத ஃபிஷ் ஃப்ரையை வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.